மிஸ்டர் எடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது வாழ்க்கையில நாள் 2 பாரம்பரிய வைத்தியம் சொல்லுது சித்தர்கள். நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இதுதான் சித்தர்கள் நமக்கு வாழ்வியல் முறையை சொல்லி தந்த விதம். நாள் 2 என்றால் ஒரு நல்ல தேகி, நல்ல உடல் உள்ளவன் ஒரு நாளைக்கு 2 வேளை, அதாவது பாத்ரூம் போகணும். 2 வேளை பாத்ரூம் மீன்ஸ் கழிவு நீக்கம், மலக்கழிவு அற்று போகணும். காலையிலையும் மலம் கழியணும், மாலையிலையும் மலம் கழியணும். ஒரு நாளைக்கு 2 வேளை மலக்கழிச்சல் ஒரு மனிதனுக்கு இருந்தா சிறப்பு அப்படின்னு நம்முடைய பாரம்பரியம் வைத்தியம் சொல்கிறது. சரி, நாள் 2, வாரம் 2. ஒரு வாரம் என்பது 7 நாட்கள். அப்ப பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஆண்களா இருந்தா சனிக்கிழமை புதன்கிழமை என்ன செய்யணும்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் 2 முறை ஆயில் பாத். ஒரு வாழ்வியல் நெறி, சித்தர்கள் வகுத்து கொடுத்த பாரம்பரிய வாழ்வியல் நெறி இது என்பதை அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள். சரி, வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது என்ன கிழமைன்னு நான் சொல்லிட்டேன். ரைட். அப்புறம் மாதம் 2 முறை. திருமணமானவர்களுக்கு இது. இப்ப என்ன ஒரு கேள்வி உங்களுக்குள்ள, நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது. திருமணம் ஆனவர்களுக்கு இதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க நக்கலா ஏதோ சிரிக்கிறீங்க, தெரியுது, எனக்கு புரியுது. ஆக உளவியல் ரீதியாக மேம்பாடாக மனசு மேம்பாடு அடையணும். நாம் கண்ணியமான முறையில பல்வேறு விஷயங்களை அணுக வேண்டும். அப்ப மாதம் 2 முறை என்பது கணவன் மனைவி உடலுறவு. இது 15 தினத்துக்கு ஒரு முறைதான். முக்கியமாக ஏகாதசி திதி, பௌர்ணமி திதி, அமாவாசை திதிகளில் கூடாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். நீங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எனக்கு போன் பண்ணிக்க கூடாது. இதே இந்த வீடியோ போட்டு பார்க்கணும். சார் இன்னும் திதி சொன்னீங்களே சார், அறவையை கட்டுறது திதி சொன்னீங்களே சார்னு ஒரு ஃபோன் அடிக்கக்கூடாது எனக்கு. இதை திரும்ப போட்டு பாருங்க, வந்துடும். ரைட். ஏன்னா அது மாதிரி நிறைய ஃபோன் வந்துடுது எனக்கு, அதுக்கு தான். அப்புறம் மாதம் 2 சொல்லிட்டேன். உடல் உறவு மாதம் 2 முறை. சரி, வருடம் 2 என்ன அப்படின்னா வயிற்றை கழுவுதல், வயிறு பேதிக்கு உங்க பாஷையில் முறையான வயிறு பேதிக்கு எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்னா நாட்டு மருத்துவம் சார்ந்து வயிறு பேதிக்கு எடுக்கணும். அப்ப மொத்தம் உங்களுக்கு 72,000 நாடியும் சுத்தமாகும், பரிசுத்தமாகும். அவ்வளவுதாங்க. அப்ப நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இதுல இந்த 2வது எடுத்துக்குவோம், இந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்குவோம். இப்ப மலமிளக்கிகளை பத்தி நிறைய வீடியோ போட்டாச்சு. இப்ப 2வது எண்ணெய் குளியலை பத்தி நான் சொல்ல போறேன். இப்ப நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க இருக்காங்க. இப்ப கேரளாலாம் பார்த்தா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ரைட்டு. எண்ணெய் குளியல் எப்படி எடுக்கணும்? இந்த எண்ணெய் குளியல் எடுக்கிறதுனால என்ன நன்மை? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, உடலில் உள்ள அனைத்து நோய்களும் உள்ள மருந்து சாப்பிட்டு தான் தீர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நண்பர்களே. முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் பட்டினி கிடந்து மாலை வெயிலை பருகினால், இந்த உடலை பருக வைத்தால், மாலை வெயில்னா தண்ணி குடிக்கிறது தான் குடிக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க, பருகிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த தோல் பருகும், வெயிலை பருகும், சாப்பிடும். வெயிலில் உள்ள காஸ்மிக் எனர்ஜியை உள்வாங்கும் நம்ம உடம்பு. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். நீங்க தியான தவத்துக்குள்ள ஒரு தியான சீலருக்குள்ள ஒரு தியான குருவுக்குள்ள வரும்போது அந்த விஷயங்கள்லாம் மேம்படும், உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி உடல் உள்வாங்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எண்ணெய்க்குள்ளியோடைய அற்புதமான விஷயங்களை நீங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஓஹோ இப்படிலாம் இருக்கான்னு தெரியும். அப்ப வெயில் அடிச்சு கருத்து போகுதுன்னு சொன்னீங்களா, நிறமிகள் தன்னுடைய நிலை சூண்டு போகுது. அதாவது வெயில் வெப்பம் பட்டுன்னு பாருங்க. சில பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருக்க வரைக்கும் பிளாக்கா இருக்கும், ஜாக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தா வெள்ளையா இருக்கும் உடம்பு. நம்மளே கூட எடுத்துங்க, வெளியில தெரிகிற கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், உள்ள வேற மாதிரி நம்ம இருப்போம். ஏன்னா வெயில் பட்டு மாறும்.
அப்போ நல்லா இதுதான் விஷயம். இப்போ என்ன சொல்றாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாலை பாரதியே பாட்டு எழுதிப்பாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று எழுதியிருப்பார். ஏன் காலையில விளையாட சொல்லல அவரு? மாலை வெயில் உடலுக்கு நல்லது, வைட்டமின் இ அப்படி இருக்கு, கொட்டி கிடக்குது அதுல. மாலை வெயில்ல நீங்க தொடர்ந்து நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல்நலக்கூறு அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதுல எண்ணெய் குளியல் போடுறீங்கள, எண்ணெய் குளியலுடைய தன்மை தான் மாலை வெயிலுக்கு வரும். வெயில் காயணும், எண்ணெயை குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா ஒன்றும் செய்ய முடியாது. எண்ணெய் குளியல் என்பதே சூரிய வெப்பத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸை வாங்கிறதுக்கான ஒரு வகையான தொடர்பு சாதனம் தான் இந்த எண்ணெய் குளியல். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரிய உதயத்துக்கு பிறகுதான் எண்ணெய் தேய்க்கணும். பெண்கள்லாம் ஜன்னலை திறந்து வச்சுட்டு சூரிய ஒளி கதிர்கள் உள்ள வர்ற மாதிரி அந்த ரூம்ல இருக்கணும். நீங்க எண்ணெய் குளியல் பண்றேன்னு சொல்லி பாத்ரூம் எல்லாம் சுத்தமா சாத்திட்டு உள்ள எண்ணெய் தேய்ச்சி வச்சு நின்றுட்டு குளிச்சுட்டு, அல்லாட்டி பாத்ரூம்ல வெளிச்சம் உள்ள வரணும், சூரிய வெப்பமா வெளிச்சம் வரணும். இதை விட அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி நான் காலையில என்ன சொல்றேன், காலையில நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்புக்குரியது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு தூங்கிடக்கூடாது. மாலையில 5 மணியில இருந்து கிட்டத்தட்ட அந்த சூரியன் மறையிற வரைக்குமே அந்த வெப்பத்தை உடம்புல வாங்கணும். நீங்க ஆண்கள் பெண்கள் அதாவது மறையக்கூடிய சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கணும் உள்ள. இப்படி வாங்கினீங்கன்னா உண்மையா சொல்றேன், இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா 48 தினங்கள்ல உங்களுடைய தோல் நிறம் மாறும். நீங்க பிளாக்கா இருக்கவங்க ஷைனிங் ஆவீங்க, கலர் சேஞ்ச் ஆகும். இது சேலஞ்ச். நீங்க போய் நீங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த மாலை நேர கதிர்கள்ல இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த உடல்ல ஒரு மினுமினுப்பு தன்மை இயற்கையாக வரும். அது மட்டும் இல்ல, கண் கோளாறு நீங்கிடும். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், அதாவது அதாவது கபாலத்துல இருந்து உங்களுக்கு அதாவது காலுடைய அடிபாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை கலட்டி எடுத்துன வெளியே. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த உடல் உறுப்புகள்ல பூராமே பார்த்தீங்கன்னா கிட்னி முதல் கொண்டு சொல்றேன். கிட்னி இருக்குல்ல, உண்மையை சொல்றேங்க, ஒரு கிட்னி நோயாளி ஆயில் பாத்து தொடர்ந்து எடுத்தான்னா கிட்னி சரியாகும், நரம்பு எலும்பு பலப்படும். விளையாட்டு கிடையாது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல. அதே மாதிரி சுகர் நோயாளி இருக்காங்கல்ல, சுருக்கமான பாயிண்ட் சொல்றேன், வேப்பெண்ணெய் தேய்ச்சி சுகர் நோயாளி குடிச்சாங்கன்னா குடிச்சிட்டு மறுநாள் போய் நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்றது எப்போதும் சாப்பிட்டுருங்க, மாத்திரையே போட வேண்டாம். வேப்பெண்ணெய் குளியல் பண்ணிட்டு வேப்பெண்ணெயை ஃபுல்லா அதே மாதிரி லேசா காய்ச்சிட்டு தான் எண்ணெயை தேய்க்கணும். பெதுவதுன்னு காய்ச்சி தான் எண்ணெயை தேய்க்கணும். தேய்ச்சி குளிச்சுட்டு சீயக்காய் போட்டு, ஷாம்பு போடக்கூடாது. எண்ணெய் குளியலுக்கு சுத்தமான சீயக்காய் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க, சீயக்காய் பவுடர், சுத்தமான சீயக்காய் பவுடர் தான் தேய்ச்சி குளிக்கணும். இப்படி குளிச்சு பாருங்க. குளிச்சுட்டு ஒரு சுகர் நோயாளி வேப்பெண்ணெயில் ரெகுலரா 1 மாசத்துக்கு வாரம் 2 முறை வேப்பெண்ணெய் குளியல் பண்ணி பாருங்க. வாத நோயாளியும் சரி, ரொம்ப அதாவது அடிக்கடி இசுவை வந்துடுது, காக்கா வலிப்பு வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும், சுகர் நோயாளி, இவங்கெல்லாம் வேப்பெண்ணெய் காய வைத்து, சாதாரண வேப்பெண்ணெய் சொல்றேன், வேப்பெண்ணெய் காய வச்சு தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சனிக்கிழமை, ஆண்களா இருந்தா சனிக்கிழமை புதன்கிழமை, பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆயில் பாத் எடுத்து பாருங்க. வேப்பெண்ணெயில சுகர் கண்ட்ரோல் ஆகும், சுகரு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, வாத நோய், கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி ஓடி போயிடும். வெந்நீர்ல தான் குளிக்கணும், அவ்வளவு சுகமா இருக்கும். ஆனா குளிச்சுட்டு பகல்ல மட்டும் தூங்கிடக்கூடாது. 7 மணி எப்போ வரும்னு பார்த்து சாப்பிடாம கூட தூங்கிடுங்க, தப்பே கிடையாது. ஆனா அன்னைக்கு 4 மணிக்கு சூரிய வெளிச்சத்தை நிறைய உடம்புல வாங்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த எண்ணெய் குளியலுக்கு அவ்வளவு. அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, சுளுக்கு, அதே மாதிரி வலி, உடம்பு வலி, அந்த வலி இந்த வலி, திருகு வலி, கழுத்து வலி, கை வலி, இதெல்லாம் இருக்குல்ல, நல்லெண்ணெய் காய்ச்சி தலை முழுகி பாருங்க. கண் எரிச்சல் எல்லாம், கண்ணெரிச்சல் அப்படியே போயிடும் நல்லெண்ணெய்க்கு. வாத நோய் உள்ளவங்க, அதை சொன்னேன், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் எல்லாம் நல்லெண்ணெய் குளியல்ல ஓடி போயிடும்.
ஆக நல்லெண்ணெய் குளியலும் வேப்பெண்ணெய் குளியலும் அவ்வளவு அற்புதமானது. பெண்களுக்கு மட்டுமே தேங்காய் எண்ணெய் குளியல் ரொம்ப சிறப்பு. தேங்காய் எண்ணெயும் குளிக்கலாம், நீங்க தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி நோயாளிகள் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துவது தான் சிறப்பு. அதனாலதான் நல்லெண்ணெய்னு அதை வச்சாங்க. ஆக இப்படி இந்த குளியல் முறைகளை சிறப்பாக செய்து உங்களுக்கு உடல் நோய்கள் எல்லாமே தீர்ந்து போறதுக்கு இந்த குளியல் முறைகள் தான் உங்களுக்கு மிக பெரும் பலனா இருக்கும். அப்ப மருந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும். ஆல்ரெடி இந்த குளியல் அதாவது எண்ணெய் குளியல்ல எல்லா விதமான நோய்களும் கண்ட்ரோல் ஆகுது. அப்ப உள்மருந்து எடுக்கும் போது மிக சிறப்பா அதாயிரும். அது மட்டும் இல்ல, மிகுந்த ஆரோக்கியமானவங்களா நீங்க இருப்பீங்க. ஆகவே அன்பர்களே, நாம் நம்முடைய முன்னோர்கள் வழியிலே முன்னோர்கள் வழியை முன்னெடுத்து இந்த எண்ணெய் குளியலில் ரொம்ப கவனம் செலுத்தி இனிமேலாவது நாம் எண்ணெய் குளியல் செய்து சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று சபதம் எடுப்போம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.